அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாலனையும் குடில் நாடி தேவபாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண் தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றி நல் காட்சியை கண்டிட நாமும் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி தேவபாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். இந்த அருமையான டிசம்பர் மாதத்தில் உங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நல்ல இந்த மாதம் பிறப்பின் மாதமாக இருக்கிறதுனால பிறப்பின் செய்தியை நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த வார்த்தைகள் கேட்குற எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஜெபம் செய்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம செய்திக்குள்ளே போமா. அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளில் இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நாங்கள் அதன்படி என் கை கொண்டு அதை எங்களுக்கு ஆதாரமாக அதை நாங்கள் வச்சுக்கொள்ள, நல்லவருடைய வார்த்தைகளின்படி நடக்க, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆவியையும் ஜீவனாயும் இருந்து எங்களை உயிர்ப்பிக்க ஒப்பு கொடுக்கிறோம். கேட்குற யாவரையும் நீங்கள் நல்லவரே பாதுகாத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க, இயேசுவின் மூலம் ஆமென். அதனால கூட கர்த்தர் நம்மோடு இந்த மாதத்தில் பேசுகிற வார்த்தை என்னென்னா, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பாகும். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் யாருன்னு அவரே தன்னை பற்றி சொல்கிறார். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். சரிங்களா? தாவீதின் வேரும் சந்ததியும் சொல்கிறார். அவர் தாவீதின் சந்ததியில் வந்தவர், தாவீதின் குமாரன் என்று சொல்லி தான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, தாவீதின் குமாரனாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படி தான் போட்டிருக்கோம். அப்போது தாவீதின் வேரில் வந்த இயேசு கிறிஸ்து, தாவீதின் வேர் என்று சொல்லப்படும்போது ரூத்து போவாஸுக்கு மகனாக பிறந்தது ஒபேத்து. ஒபேத்துடைய மகன் ஈசாயுடைய மகன் தான் தாவீது. இந்த தாவீதனுடைய வம்ச வழியில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. பாருங்கள் எவ்வளவு தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த சந்ததின்னு பார்த்தீங்களா. ரூத்து ஒரு மோவாபிய பெண். அந்த மோவாபிய வம்சம் எப்படிப்பட்டதுன்னா, பாவத்தினால் பிறந்த வம்சம். லோத்தினுடைய பிள்ளைகள் 2 பெண்களும் அப்பாவால் கற்பமானார்கள். அவருக்கு மதுவை கொடுத்து அந்த ஓபேத்திலிருந்து சந்ததிகளை உருவாக்க அவங்களோட சேர்ந்து சந்ததிகளை உருவாக்கினாங்க. காரணம் என்னென்னா, யாருமே ஆண்கள் இல்லை, அதனால் அவங்க அதை செய்தாங்க. தகப்பனோடு சேர்ந்து அந்த குழந்தைகள் பிறந்தனால அது ஒரு அருவருப்பான சந்ததியாக மோவாபிய அம்மோனிய சந்ததிகள் 10 தலைமுறைகளுக்கு சபைக்கு உட்படலாகாதுன்னு ஆண்டவர் சாபம் கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட அந்த ரூத்து வம்சத்தில் தான் தாவீது பிறந்தார். தாவீது வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபமான நம்ம மேலே விழுந்த அந்த சாபங்களை நீக்குவதற்காக அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து எல்லா சாபங்களையும் நீக்கினார். அதில் இந்த சாபமும் நீக்கப்பட்டது. மோவாபிய அம்மோனியர்களுடைய சாபம் நீக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து வந்ததுனால. பார்த்தீங்களா?
லோத்து வந்து ஒரு மனைவி பிள்ளைகளை சொல்ல கேட்டு ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்த மனிதன்தான். ஆனாலும் கூட லோத்திடம் ஆண்டவர் அன்பு கூர்ந்ததுனால தான் அவருடைய சந்ததியே அப்படி அவருடைய சந்ததியாக மாற்றினார். ஆபிரகாமின் சந்ததி, விசுவாச சந்ததி, லோத்தினுடைய மகள் மூலமாக பிறந்த அந்த மோவாபிய சந்ததியவே சாபத்தை நீக்கி அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு நம்ம பார்க்குறோம். பார்த்திங்களா? அது எவ்வளோ ஒரு பெரிய கிருபை. தாவீதின் வேரும் சந்ததியும். தாவீது வந்து ஒரு ஆடுகளை மேய்த்தவன் தான், ஆனால் அவனை அரசனாக்கிட்டார். சங்கீதம் 78 பார்த்தோம்னா 78, 70, 72 வசனங்களில் நம்ம பார்த்தோன்னா சங்கீதம் வாசிக்கிறேன். சில வசனங்களை வாசிக்கும் போது நம்மளுக்கு எது என்ன செய்யும், நல்லா புரியும். அதில் வசனங்களை வாசிக்காமல் நம்ம வந்து நிறைய சொல்லலாம் விளக்கங்கள், ஆனால் ஆளுடைய வார்த்தையை கொண்டு நம்ம சொல்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். சங்கீதம் 78 70ஆம் 72ஆம் வசனங்கள், 70 முதல் 72 வசனங்களை பார்த்திங்கன்னா, தம்முடைய தாசனாகி தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். பார்த்தீங்களா? தாவீது வந்து ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன், அவனை தெரிந்து கொண்டாரான். ஏன் அப்படின்னா, அவன் ஆடுகளை வந்து என்ன செய்தான், நல்லா மேய்க்கிறான். கரவலாடுகள் பின்னாக போய்கிட்டு இருக்கான். அந்த அந்த ஆடுகளை வந்து 23ஆம் சங்கீதத்தில் பாருங்கள், அமர்ந்து தண்ணீர்களிடையில் மேய்த்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எதிரிகளுக்கு முன்பாக கோலும் தடியை வச்சு காப்பாற்றி அந்த ஆடுகளை வந்து பராமரிக்கிற விதத்தை பார்த்து தான் இவன் ஆடுகளை இவ்வளவு அருமையாக மேய்க்கிறானே, இவனும் என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை நல்லா என்ன செய்வான், பராமரிப்பான் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் அவனை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை. சரிங்களா? தமது ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாக இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அவங்க கூட பிறந்தது 8 பேர், இவன் 8வது. 7 பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. இந்த 8வது தாவீதை தான் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். காரணம் என்ன, அவன் ஆடு மேய்ப்பவனாக இருந்தாலும் அவனோட பொறுப்பாக இருக்கான். ஆடுகளை பொறுப்பாக மேய்க்கிறான், தண்ணி காட்டுறான், புல் கொடுக்குறான், அதை வந்து ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டான். அதனால் அவனை அரசனாக்குனா நாட்டு மக்களை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் தாவீதை அரசனாக மாற்றினார். அவனும் கர்த்தருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாக நடந்து தன்னுடைய திறமையின்படி அவள் நடத்தின. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து உண்மையான மேய்ப்பனாக இருந்தான். அதனால் எத்தனை பேர் உண்மையான மேய்ப்பராக இருக்காங்க? மேய்ப்பர்கள் என்று சொல்லப்படுகிற சபைக்கு தலைவர்களாக இருக்கிறவங்க உண்மையாக இருக்கிறாங்களா? நாம் யோசித்து பார்க்கணும். உண்மையின்படி மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான். பார்த்தீங்களா? இதனால தான் ஆண்டவர் அவன்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாரு. அவன் நடத்துவான், நல்லா நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை அரசனாக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதா ஜனங்களுக்கும் அரசனாக்குதார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் சொல்லுவார், சங்கீதம் 2:3 சொல்லுவார், இல்லை சங்கீதம் 23 அவர் வந்து சொல்லி தன்னுடைய ஆடுகளை எப்படி மேய்க்கிறேன், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லி தன்னை கர்த்தரை மேய்ப்பராகவும் தன்னை ஆடாகவும் பாவித்து அவனுடைய அனுபவத்தை தான் அதில் எழுதுகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலரில் 13ஆம் அதிகாரத்தில் 22, 36 வசனங்களில் பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்லுவார், இந்த பவுல் அப்போஸ்தலர் மூலமாக சொல்லுவார். அப்போஸ்தலர் 13, அப்போஸ்தலர் 13, 22, 36 வசனங்கள். 13 என்ன சொல்கிறாருன்னா, 22 பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை, சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். சரிங்களா? தாவீதை குறித்து அவர் அவ்வளவு சாட்சி கொடுக்குறாரு. அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்னா அவனை ராஜாவாக உயர்த்தார். 36ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து. தாவீது ஊழியம் செய்கிறார், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். என்ன ஊழியம் செய்தார்? அவருக்கு ஆலயத்தை கட்டணும், மக்கள் வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், மக்களுக்காக பாடல்களை பாடி துதித்து கர்த்தரை மேன்மைப்படுத்தினார். அது ஒரு ஊழியம் தானே. தன்னுடைய ஜனங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் ஊழியம் தானே. தன்னுடைய ஜனங்களை நல்லா நடத்துவார்லாம், அது ஒரு ஊழியம் தானே. ராஜாவாக இருந்தாலும் ஜனங்கள் மேலே கர்சனை உள்ளவராக இருந்தார்ல. அதனால தான் தாவீது தன் காலத்திலேயே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான்.
ஆண்டவர் ஊழியம் செஞ்சு தான் அவர் நித்திரை அடைந்தார், ஊழியக்காரனாக இருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், தாவீது என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுவார். அதேமாரி பிரியமானவன் அப்படின்னு சொல்லுவார். தாவீதை வந்து எனக்கு பிரியமானவன் அப்படின்னு என்ன செய்வார் சொல்லுவார். அப்புறம் தாவீதின் சந்ததியை நம்ம பார்த்தோன்னா எரேமியா 33:22 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 33:22. அவன் சோத்திரம். நன்றி நன்றி தகப்பனே, நன்றியோடு சோத்தரிக்கிறேன். எரேமியா 33:22 என்ன சொல்கிறார் அப்படின்னா, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாதமாய் இருக்குது போல, நான் என் தாசனாகி தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா, தாவீதின் சந்ததியை நான் வர்த்திக்க பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆபிரகாம் கொடுத்த அந்த வார்த்தையை தாவீதுக்கு நினைவுபடுத்துகிறார். தாவீதின் சந்ததியை வர்த்திக்க பண்ணுவேன். தாவீதின் சந்ததி யார்? கிறிஸ்துவனுடைய சந்ததி தான். இந்த நாளில் கிறிஸ்துக்காய் எழும்புகிற அநேகர் உண்டு. எல்லா தேசங்களிலும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிற லேவியர்கள், ஆசாரியர்கள் நிறைய இருக்கிறாங்க. வர்த்திக்க பண்ணுவேன், அவங்க குறுகி போக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் வர்த்திக்க பண்ணுவாராங்க. ஏன் அப்படின்னா தாவீது வந்து அவருடைய இதயத்துக்கு ஏற்றவன், தாவீது வந்து அவருக்கு பிரியமானவன். அதனால தான் அவர் வந்து தன்னை தாவீதின் சந்ததிக்கு கொண்டு வர்றார். ரோமர் 1:5 கூட சொல்லப்படுது. ரோமர் 1:5 ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சொன்னென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் தாவீதின் சந்ததியில் வந்து பிறந்தவராக மாம்சத்தின்படி இருக்கிறாரு. ஆனால் ஆவியின்படி அவர் வந்து என்னதான் தேவனுடைய சுதனாக நிரூபிக்கப்படுதார், தேவகுமாரனாக நிரூபிக்கப்படுதார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 7 கூட சொல்லப்படுது. யோவான் 7 யோவான் 7:2 யோவான் 7:42 யோவான் 7:42 தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லெகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? பார்த்தீங்களா, தாவீதினுடைய சந்ததியில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. வேத வசனங்கள் ஆதாரத்தோடு என்ன செய்ய நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 2 தீமோத்தேயு 2:8 கூட சொல்லப்படுது. பவுல் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு 2:8 என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர்னு நினைத்துக்கொள் அப்படின்னு யாருக்கு சொல்கிறார்? தீமோத்தேயுக்கு சொல்கிறார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். அவர் தாவீதின் சந்ததி வந்தவர் தான். ஆனால் நான் சொல்லுகிற சுவிசேஷத்தின்படி உயிர்த்தெழுந்த தேவன். ஒரு காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை அடித்து துன்பப்படுத்தினவன் இன்னைக்கு உயிர்த்தெழுந்ததை நிரூபிக்கிறார் பாருங்கள். உயிர்த்தெழுந்தது பறை சாற்றுகிறார். எவ்வளோ பெரிய கிருபை! ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக நமக்கு நிருபங்களை கொடுத்து இந்த நாள் வரையிலும் அந்த நிருபங்கள் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோமே. அவ்வளோ பெரிய கிருபையை தாவீது பவுலுக்கு கொடுத்தார், சவுலாகி பவுலுக்கு கொடுத்தார். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய தேவன். நம்மையும் அப்படியே அவருடைய சந்ததியில் பிறந்தவர்களாக நம்மை அங்கீகரிக்கிறார். அப்புறம் வேறு அப்படின்னு சொல்லப்பட்டோம்னா என்னென்னா 2 ராஜாக்கள் 19:30 பார்த்திங்கன்னா 2 ராஜாக்கள் 19:30 2 ராஜாக்கள் 19:30. ஆமாம், சூத்திரம். கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம வேத வசனங்களை வாசித்துக்கிட்டு சொல்கிறது தான் நல்லது. 2 ராஜாக்கள் 19:30 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா வம்சத்தாரில் தான் யார் வந்தா? தாவீது வந்தார். யூதா வம்சத்தில் வந்தவர் தான் தாவீதும். இயேசு கிறிஸ்து யூதா வம்சத்தில் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அதில் இயேசு கிறிஸ்து வந்து யூதா வம்சத்தார் தப்பி மீந்திருக்கிறவர் மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பார்கள்.
யூத கோத்தர் சிங்கம், அவர் யூத ராஜ சிங்கம். அவர் வந்து கனி கொடுக்க வைக்கிறார் நம்மளை. மறுபடியும் யாரெல்லாம் நம்ம கனி கொடுக்காமல் சோர்ந்து போய் விழுந்து போய் ஆண்டவருக்கு தூரமாக நிற்கிறோமோ அவங்களெல்லாம் அவர் என்ன சொல்லுதாராம், மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க செய்வார். ஆமேன். அப்புறம் ஏசையா 11:1 சொல்லப்படுது. ஏசையா 11:1 ஒரு அருமையான வார்த்தை இருக்குது, ஈசாயின் வேர் என்று சொல்லி. ஏசையா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். சரிங்களா? ஈசாயின் அடிமரத்தில் ஒரு துளிர் தோன்றுது, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர், ஈசாயின் வேர் தாவீது, தாவீதின் வேர் இயேசு கிறிஸ்து. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா 27:6 அதே இசையாவில் 27:6 என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இசைய தீர்க்கதரிசியில் நிறையா ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஒரு சில வசனங்களை மட்டும் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் பார்க்குறோம். 27:6 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு யார்? யாக்கோபு யூதாவுடைய அப்பா. இப்போது யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினார். அந்த சந்ததியில் தான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து. யூதா வந்தார், அதில் தான் இயேசு கிறிஸ்து பறக்கிறாரு. அப்போ யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த நாளில் உலகத்தை பல நாள் நிரப்பியிருக்கார்ல இயேசு கிறிஸ்து. உலகம் முழுவதும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி 37-31 ஏசாயா 37:31 சொல்லப்படுது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இதுங்களை ஏசாயாவே 2 தடவை சொல்லியிருக்காரு. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் வேர் பற்றி கீழே வேர் பற்றி மேலே, கீழே வேர் பற்றினா தான் மேலே கனி கொடுக்க முடியும். அப்போ அந்த வேர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அசிபாரமாக கொண்டு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கனி கொடுக்குற காரியமாக என்ன செய்யும் இருக்கும். அதான் தாவீதின் சந்ததியில் வந்தவர், யூதாவின் சந்ததியில் பிறந்தவர், தாவீதின் வேர் என்று அழைக்கப்பட்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி கொலோசையர் 2:6 கூட ஒரு வசனம் இருக்குது. கொலோசையர் 2:6 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோசரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. நாம் ஈசாயின் வேர், தாவீதின் வேர் இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நாமும் வேர் கொண்டவர்களாக மாறுகிறோம். அவர் மேலே கட்டப்பட்ட நம்முடைய ஊழியம், நம்முடைய சபை, நம்முடைய குடும்பம் அது நிலைத்திருக்கும். அவர் மேல் கட்டப்பட்ட அந்த ஊழியம் நிலைத்திருக்கும். அதான் இயேசு கிறிஸ்து தாவீதின் வேரும் சந்ததியுமானவர் என்று நம்ம பார்த்தோம்ல. இவ்வளோ நேரம் அந்த வசனம் தான் பார்த்தோம். தாவீதினுடைய சந்ததியில் வந்தவர், தாவீதின் வேராக இருந்தவர் இயேசு கிறிஸ்து. நான் தாவீதின் சந்ததியில் வந்தவன் அப்படிங்கிற, நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரகாசம்ல விடிவெளி நட்சத்திரத்தை போல இருக்கிறேன் அப்படிங்கிறார். பிரகாசமாக இருக்காராம் அவர். முதலாவதாக அவர் பிரகாசமாக இருக்கிறான். எசேக்கியல் 1:28 நம்ம பார்த்தோம்னா, எசேக்கியல் 1:28 அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாங்கன்னா, அந்த பிரகாசமான இதை நம்ம பார்க்குறோம். 1:28 மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது. பார்த்தீங்களா? அந்த வானவில் எப்படி மழை பெய்யும்போது சுற்றி ஒரு பிரகாசத்தை கொடுக்குது, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவானவர் பிரகாசமாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். நானே ஒளியாக இருக்கிறேன், நான் ஒளியாக இருக்கிறேன், நான் வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஆபகுக்கில் 3 அதிகாரம் 4 வசனத்தில் கூட சொல்லப்படுது. ஆபகு 3:4 அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருடைய பிரகாசம் எப்படி இருந்தான்? சூரியனை போல இருந்தான். சூரியனோட வல்லமையானவர் அவர். சூரியன் கூட அவர் படைத்தது தானே. சூரியனை போல அப்படின்னு ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. சூரியனை விட அதிக வல்லமை நிறைந்தது அவருடைய பிரகாசம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் 1:16 கூட சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய முகம்
வல்லமையுள்ள சூரியனைப் போல பிரகாசித்ததாம். சூரியனில் வல்லமையுள்ள சூரியனைப் போல, சூரியனையே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அவருடைய முகம் சூரியனைப் போல, சூரியனை விட வல்லமையுள்ள ஒரு மகிமையாக இருந்தோம். வெளிப்படுத்தல் 21, 23, 24. வெளிப்படுத்தல் 21, 23, 20. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனுக்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். சரிங்களா? அந்த வெளிச்சத்தில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் நடக்க முடியும். தான் வேத வசனத்தின் வெளிச்சம். வேத வசனத்தின் வெளிச்சம் நம்ம வசனம் பிரசித்தம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். நாம் இருளுக்குள்ளே இருப்போம்ல, அந்த இருளிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்த வெளிச்சமான வசனம்தான். இன்னும் நிறைய பேர் இருளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இருள்னால் என்ன? இருட்டு கிடையாது. பாவமாகிய இருள், சாபமாகிய இருள், பில்லிசூனிய இருள், எத்தனையோ இருள் இருக்குது. அந்த இருளில் இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கு வரணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் செய்ய முடியும். அவரை ஏற்றுக்கொண்டாலும் வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும். தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. அவருடைய மகிமை தான் அங்கே வெளிச்சம். சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் இருண்டு போன பகுதிகளில் வெளிச்சம் கொடுக்கறது அவருடைய வசனம், அவருடைய மகிமை, அவருடைய ஆவியானவர் மூலம் அந்த பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரகாசிப்புகிற ஆவியானவர், பிரகாசிப்புகிற இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வரும்போது தான் அந்த பிரகாசம் நம்மையும் என்ன செய்யும்? இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பிரகாசிப்புகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சங்கீதத்தில் பார்ப்போம். அவர் நான் தான் வெளிச்சம், நான் தான் ஒளி, ஒருவன் ஒளியில் நடந்தால் அவன் இடறி விழுவதில்லை அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆண்டவருடைய வசனத்தில் நடக்கும்போது இடரில் வராது. அங்கே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். நம்முடைய கரத்தை அவர் பிடித்து கொள்கிறார். அதான் பிரகாசம் உள்ளவர். அப்புறம் பாருங்கள், விடிவெள்ளி நட்சத்திரம் அவர். விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னா 2 பேதுரு 1:19 நம்ம ஒரு வசனம் இருக்குது. 2 பேதுரு 1:19 2 பேதுரு 1:19 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் உதிக்குமிழவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். சரிங்களா? விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னா இருட்டில் ஒரு நட்சத்திரம் வரும்போது அது வெளிச்சம் கொடுக்கும். விடிவெள்ளி அது அதிகாலையில் அந்த சில நட்சத்திரம் வரும். அப்போ அது இருட்டுக்குள்ளே வெளிச்சம் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி தான் நமக்கு என்ன இருக்குன்னா வசனம் இருக்குது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இருட்டுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவருடைய வசனத்தை கவனித்து பாருங்கள். அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இப்படி தான் அந்த வசனம் சொல்லுது. அதை கவனித்திருப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆளுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் போது அது நமக்கு நலமாயிருக்கும், நன்மையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னாகமத்தில் கூட 24:17 ஒரு வசனம் சொல்லப்படுது. என்னாகமம் 24:17 என்னாகமம் 24:17 அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். சரிங்களா? இது ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும், அது மோவாபின் இலைகளை நொறுக்கி சேத்புத்திர எல்லாரையும் நிர்மலமாக்கும். அவரை காண்பேன் இப்பொழுதல்ல. இந்த தீர்க்கதரிசி சொல்லுவார் விலையாம், அவரை காண்பேன் இப்பொழுதல்லங்க. இயேசு கிறிஸ்துவ தான் சொல்லுவார். அவர் வேறு எனக்கு காலம் இருக்குது, அப்போ ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் உதிக்கும், நான் அதை என்ன செய்வேன்? தரிசிப்பேன். அது மோவாபின் இலைகளை நொறுக்கும், சேத்புத்திர எல்லாரையும் என்ன செய்யும்? நிர்மலமாக்கும். இந்த விடிவெளி நட்சத்திரம் எதிரிகள் எல்லாம் நசுக்கி எரித்து போடும். எரித்துட்டு அவர் என்ன செய்வார்? விடிவெள்ளியாக நம்முடைய இருதயங்களில் உதிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதேமாதிரி மத்தேயு 2:9 கூட அந்த சாஸ்திரிகள் என்ன செய்வாங்க? நட்சத்திரத்தை கண்டு தான் என்ன செய்கிறாங்க? அந்த அதிலேயே நடந்து போகிறாங்க. பிறகு அவங்க என்ன பண்ண, திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சுன்னா, ராஜா அரண்மனையில் தானே பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போயிடுவாங்க. அங்கே போய் கேட்கும்போது அவருக்கு அந்த ஏரோது ராஜாவுக்கு ஒரு பெரிய சவாலாகிடுது. அது எப்படி ஒரு ராஜா பிறப்பாங்கன்னா, இவங்க போய் என்ன கேட்காங்கன்னா, இவங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னா,
யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்டுருவாங்க அவர்கிட்ட போய். அவருக்கு எவ்வளோ கடுப்பு இருக்கும் பாருங்கள், நம்ம தான் ராஜா, இன்னொரு ராஜா எங்கே பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து திரும்ப சொல்லுங்கள், நானும் அந்த ராஜாவை பணிந்து கொள்ளணும் சும்மா சொல்லுவார். ஆனால் இவங்க தேவதர்களால் எச்சரிக்கை விட்டு வேறு வழியாக போயிடுவாங்க. போனதுனால அவன் என்ன செய்வான்னா, இப்போ வந்து வயசு என்ன இருக்கும், 2 வயசு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை பண்ணுறான் பார்த்துங்க. அதனால் இயேசு கிறிஸ்து வந்து சின்ன பிள்ளையாக இருக்கார், அவரை எடுத்துகிட்டு போக சொல்லி நாசிரியத்துக்கு போக சொல்லிடுவார் தேவதூதன். அதனால் நாசிரியத்து ஊரில் போய் அங்கேயே இருப்பாங்க. அப்படி தப்புவிக்கப்படுவார். ஏன்னா அப்போ அவர் கொலையுண்டு போகும் காலம் கிடையாது. அவர் வந்து சிலுவையில் அடிபட்டு நமக்காக ரத்தத்தை சிந்தனா தான் தேவனுடைய சித்தம். அதனால் அந்த அவர் கொலை பண்ணுறதுக்கு, இயேசு கிறிஸ்து கொலை பண்ணுறதுக்கு கர்த்தர் சம்மதிக்கலை, பாதுகாத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு நட்சத்திரம் தான் அவங்களுக்கு என்ன செஞ்சது, வழிகாட்டியது. அவர் இருந்த இடத்த பார்க்கறதுக்கு என்ன வழிகாட்டுச்சு, நட்சத்திரம். அதான் நான் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுமாதிரி 1 கொரிந்தியர் 15:41 ஒரு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 15:41 ஒரு வசனம் இருக்குது. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. இது ஒரு விசேஷமான ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம். உலகத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க. சினிமா நடிகைகள் நட்சத்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, நல்லா பேர் வாங்கணும், நட்சத்திரம் போல் மின்றாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா நட்சத்திரத்தை விட கிறிஸ்துவாகிய நட்சத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரம், நமக்கு ஒளி கொடுக்க வந்தவர், நமக்கு ஜீவன் கொடுக்க வந்தவர், நம்மை வாழ வைக்க வந்தவர். அந்த நட்சத்திரத்தை நாம் என்ன செய்வோம், கண்டு பணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம் கர்த்தர் நல்ல நம்மோடு பேசுகிறார். அந்நிய நட்சத்திரத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பணிந்து கொண்டு விடக்கூடாது. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே அவர் அறிமுகப்படுத்துகிறார். நாமும் தாவீதின் வேரும் சந்ததியும் வரிசையில் இருக்கிறோமா, விசுவாசத்தில் இருக்கிறோமா, நம்ம அதை ஆராய்ந்து பார்ப்போம். தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தருவேன் அப்படின்னு சொன்னாரே, நாம் அதை பற்றி கொள்ளுவோம். அப்புறம் பிரகாசம் உள்ளவர், நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரகாசம் உள்ளவர். வசனங்களை பார்த்தோம், பிரகாசம் உள்ளவர், நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். அவர் மட்டும் பிரகாசம் இல்லை, நம்மையும் பிரகாசிப்பிக்கிறார். எப்படி இந்த சூரியன் வந்து ஒரு பூமிக்கு மட்டும் இல்லை, ஒரு சந்திரனுக்கும் ஒளியை கொடுத்து அந்த சந்திரன் நமக்கு பௌர்ணமியாக தெரியுது பார்த்தீங்களா. சூரியனுடைய ஒளி தான் சந்திரனை நமக்கு காட்டுகிறது. அதுபோல் நம்மையும் நீதியின் சூரியனாகி அவர் நம்மையும் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார், பிரகாசமாய் வெளிப்படுத்துகிறார். நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரனுடைய மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷத்திற்கு சொன்ன மாதிரி கர்த்தர் நம்மையும் அவருக்கு சாட்சியாக நட்சத்திரமாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. நாம் ஒரு ஸ்டார் என்று சொல்லி நான் பிரகாசிக்க வேண்டும். அவருடைய ஒளியை நான் பெற்று பிரகாசிக்க, நம்முடைய சொந்த ஒளி கிடையாது நம்மகிட்ட. அவருடைய ஒளியை நான் பெற்று என்ன செய்யணும், பிரகாசிக்க வேண்டும். அதான் அவர் விரும்புகிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா விடிவெள்ளி நட்சத்திரம், அவர் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம். நட்சத்திரத்தை போல அது இருளுள்ள ஸ்தலங்களில் கவனிக்கிற அந்த நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையின் இருள் போன்ற பகுதிகளில் மினியாக வசனம் வந்து நம்ம என்ன செய்து பாதுகாக்கிறது. இருட்டில் பாருங்கள், இருட்டுக்குள்ளே அந்த நட்சத்திரம் அப்படியே மினுக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் இருளான பகுதிகள், பாவமாகி இருள், சாபமாகி இருள், வெள்ளிசூனிய இருள், இன்னும் வியாதியின் இருள், இதில் இருக்கும்போது அவருடைய அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த பவர் வந்து நம்ம என்ன செய்யுது, அவருக்கு நேராக திருப்புது. நாம் வந்து அவருடைய ஒளியை கண்டு கொண்டு அதில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நம்ம ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போம். இப்போ அது நல்ல நேரத்துக்காக நன்றி, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா, உம்முடைய சாயலை பெற்ற நாங்களும் கூட அப்படிப்பட்டவர்களாய் காணப்படணும். நாங்களும் விசுவாசத்தினால் தாவீதின் வேர் சந்ததியாக இருக்கிறோம். நாங்களும் உம்முடைய ஒளியை பெற்று பிரகாசம் அடைய வேண்டும். அதுபோல் உம்முடைய வார்த்தைகள் மொழி நடந்து நாங்களும் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். எங்களை உருவாக்க உங்களால் தான் முடியும். எங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கள் மேலே பிரகாசிக்கும் போது, எங்களுடைய சாயல் எங்கள் மேலே விழும்போது நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம், பிரகாசம் அடைகிறோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று பார்க்குறோம்ல. உண்மை நோக்கி பார்க்கும்போது எங்களுடைய முகங்களும் பிரகாசம் அடைகிறதுப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை இந்த நாளில், இந்த மாதத்தில் கேட்குற ஒவ்வொருவரையும்
அவங்க இருள் போல காரியங்களிலிருந்து பிரகாசம் அடைய செய்யுங்க. தாவீதின் வேராக இல்லைன்னா அவங்கள அந்த வேராகிய சந்ததியைக்குள்ளே இழுத்துட்டு வாங்க. உங்களுடைய அன்பை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. விடிவெளி நட்சத்திரத்தை போல் நாங்களும் இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒளிய வசனத்தை கொடுக்குறவர்களாய் மாற கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதனால கூட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோட பேசியிருந்தால் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்டோட நாமத்துக்கு மகிமையே செலுத்துங்கள். நான் இந்த செய்தியை யூடியூப்பில் போடுவேன். அக்கினி மேதல் மினிஸ்ட்ரி என்ற ஒரு சேனலில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கேட்டு பயன்பெற்று ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். டெய்லி அதிகாலை ஜெபத்துக்கு டெய்லி அந்த நாளுக்கான ஒரு வாக்குத்தத்த செய்தி ஆடியோவாக போட்டுட்ருக்கேன். அதையும் நீங்கள் கேளுங்க. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் இணைந்து அப்படியே நாமத்தை நாம் என்ன செய்வோம், மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன். எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியம் அக்கினிமதில் ஊழியங்கள், தென்காசி மாவட்டம், கீழப்பவூர் நாங்கள் ஊழியம் செய்துட்ருக்கோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.